உங்களுடைய ஏகே பிளாக் சேனல்லேருந்து அஜித்குமார். நான் யாழ்ப்பாணம் தவிர்க்கிற பகுதியில் கற்குளம் பகுதியில் களத்தூர் செய்கிற ஒரு சாதாரண ஒரு மீனவன். கடந்த டிசம்பர் மாதம் 29 பெஞ்சல் புயல் அடித்த அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சாதாரணமாகவே எல்லா இடங்களையும் மழை பெஞ்ச இடத்துல எங்கள் ஊர்லேயும் சரியான மழை. அந்த மழை டைமில் கற்குளம் பள்ளிக்கூடத்தில் வெள்ளம்னு சொல்லி எங்கள் ஊரில் இருந்து கற்குளம் பிரதேசத்தில் இருந்த எல்லோரும் மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்த காரணத்தால் எல்லோரும் கற்குளத்து பாடசாலைக்கு தங்கியிருந்தாங்க. அங்கே தங்கியிருந்த அந்த வேளையில் ஒரு வயசு ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி நான் கேட்ட இடத்துல போராட்டம் வந்து இன்னும் 2 நாள் சிறைச்சாலையில் சிறைச்சி கருத்தூர் நீதிமன்றத்தில் அந்த கருத்தூர் நீதிமன்றத்தில் வச்ச வேலையில் உண்மையிலேயே என்னிலே அந்த நேரம் தப்பில்லை. இருந்தாலும் கருத்தூர் நீதிவாளர்கள் போட்ட ஆணையின்படி 2 நாட்கள் விளக்கமதியில் நான் வைக்கப்பட்டேன். அந்த 2 நாள் விளக்கமறியில் நான் சந்தித்த உண்மையிலேயே சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்றால், இந்திய மீனவர்களோட நான் சந்திப்போன்னு எனக்கு கிடைச்சது. அதாவது இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறி மீன்பிடிச்சது என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாகப்பட்டினத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 28 மீனவர்கள் யாழ்ப்பாண சிறைச்சாலை இருந்தார்கள். அந்த 28 மீனவர்களில் 14 மீனவர்கள் கேரநகரை சேர்ந்த 14 மீனவர்கள். உண்மையிலேயே யார் அந்த 14 மீனவர்களும் இப்போ எனக்கு அந்த இதில் ஒரு 8 பேர் தான் ஞாபகம் இருக்குது. உண்மையிலே சிங்காரவேலு, ஆனந்தகுமார். அண்ணா நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்கன்னா நான் உங்களை மறக்க மாட்டேன். எப்படியாச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா தயவுசெய்து கும்பலில் போடும்போது நான் உங்களை வந்து நேரில் சந்திப்பேன். இல்லாட்டி தொலைபேசி மூலம் கட்டாயம் நான் வந்து சந்திப்பேன். தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் பாருங்க. இந்திய மீனவர்கள் எப்போதுமே எங்களை இலங்கையில் இருக்கிறார்கள் மாதிரி இல்லை. இலங்கை மீனவர்களுடைய இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர்களை விட யாழ்ப்பாணத்தில் இருந்து சிங்கள ஏரியாவிலேருந்து வந்து இங்கே வச்சுக்கிறார்கள். இந்திய மீனவர்களோட சொத்துக்களை களவெடுத்து கொண்டு வர்றது பெரிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது. உண்மையிலேயே அந்த இந்திய மீனவர்கள் இங்கே வந்து மீன் பிடிக்க இந்த ஜிபிஎஸ்ஸை கூட விடுமான ஜிபிஎஸ் அவர்களுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே இருக்கிற டோர்ச் லைட்டுகள் வைக்கிற முக்கியமான இன்சூரன்ஸ் அந்த இன்ஜின் பார்ட்ஸுகள் எல்லாத்தையுமே அவங்க பறிச்சு சோமாலியா கூட்டத்தை மாதிரி தான் வராங்க. உண்மையிலேயே நாங்களும் கடலில் போய் மீன் பிடிக்க எங்கள்கிட்ட இப்படி யாரும் வந்து பறிச்சா நாங்கள் திருப்பி கரை வந்து செய்கிறது கஷ்டம். அவங்க நடுக்கடலை தத்து அடித்து பறித்து அவங்கள்ட்ட பிசுங்கன் போத்தல்களால் மண்டை உடைச்சி வாழை கொண்டு வெருட்டி அப்படி பாவச்சத்துக்களை தான் இந்த இலங்கை மீனவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்திய மீனவர்களும் தமிழர்கள், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற மீனவர்கள் அனைவரும் பாவம். அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக தான் அது தொழில் செய்கிறார்கள். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை என்ற எப்படி இருக்குமெண்டா கிட்டத்தட்ட 3000 கைதிகளை கொண்ட ஒரு சிறைச்சாலை. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவு பரப்பளவு வரும் அந்த சிறைச்சாலையின் அளவு. அந்த 1 ஏக்கர் பரப்பளவுக்குள்ளே கிட்டத்தட்ட ஏ பிளாக்லேருந்து இ பிளாக் மட்டும் கிட்டத்தட்ட 5 பிளாக்லேயும் 3 டிவிஷன் 16 கட்டடங்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டடத்துக்குள்ளேயும் குறைஞ்சது 110 கைதிகள் இருப்பார்கள். அப்படி 110 கைதிகள் இருந்த ஒரு கைதி தான் நான். என்னுடன் இருந்த 28 கைதிகளை நான் டி பிளாக் மேலே அதுக்கு கீழே ஸ்பெஷல் வாட்டர்னு சொல்கிற வாட்டில் இருந்தவர்கள்லாம் இந்திய மீனவர்கள். உண்மையிலே இந்திய மீனவர்களுக்கு சிறைச்சாலை கொஞ்சம் நீட்டாக அழகாக தான் கொடுக்கப்பட்ட மாவல் வச்ச ரூம்லாம் தான் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு சின்ன ரூம் கிட்டத்தட்ட 28 மீனவர்கள் இருந்தார்கள். 28 மீனவர்களையும் சந்தித்து அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாது. சாதாரண என்ன நடந்தது சொல்லி நாங்கள் கேட்ட வேலையில் உண்மையிலேயே பெருந்தன்மையோட வந்து தம்பி இப்படி நாங்கள் கடலுக்கு வந்த இடத்துல ஸ்ரீலங்கா நேவி எங்களை அரெஸ்ட் பண்ணி இங்கே வச்சிருக்கணும் என்று சொன்னேன். முதல்ல சிங்காரவேலு, ஆனந்தகுமார் சொல்லி ஒரு அண்ணாவர்கள் வந்து என்ன தம்பி இப்படி இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், கடத்தலாம் செய்கிறோம், நாங்கள் உங்களோட ஸ்ரீலங்கா கடலுக்குள்ள அத்துமீறி மீன் பிடிச்சோன்னு சொல்லி எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் வந்து 21 நாள். இந்த 21 நாளும் வெறும் ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு உறவுகள் இல்லை. இப்படி போகுது தம்பி, ஒரு முடிவு இல்லைன்னு என்னோட சொல்ல உண்மையிலேயே கண் கலங்கிட்டு. ஏன்னா நானும் ஒரு மீனவன், எனக்கு தான் தெரியும். உண்மையிலேயே மீனவர்கள் கடல் எல்லைக்குள்ளே வர்றது பிள்ளையாண்டு இல்லை.
நாங்களும் மீன் இந்த எங்களோட எல்லைக்கு குறைவுன்னு சொன்னால் அவங்களோட எல்லைக்கு போய் பிடிக்கிற வளங்க தான். அந்த நேரத்தில் அப்படி எங்களை இந்தியனை அரெஸ்ட் பண்ணுறதும் பழங்க தான், அவங்கள சிலங்கனை அரெஸ்ட் பண்ணுறதும் பழங்க தான். இருந்தே மனசுக்கு ஒரு கவலையாக இருந்தது. இன்னும் ஒரு மீனவர் தொழில் செஞ்சோன்னு நாங்களும் இருக்கிறோம். எங்களை மாதிரி ஒரு மீனவர்களால் அவர்களும் சாதாரணமாக வயிற்று பிழைப்புக்காக வந்த ஒரு மீனவர்கள் தான். அவங்களுக்கு இருக்கிற பார்க்க கவலையாக வந்துட்டு அப்போ அவங்களோட ஃபேஸ்புக் ஐடியை வேண்டி சிங்காரவில் ஆனந்தமாக ரெண்டுலாம் அடித்து பார்த்து வேற இல்லை. கடைசியாக என்ன 2 நாள் எங்கள் சில மொழிகள் இருக்கு வரைக்கும் வேறோட காய்ச்சி அவங்களோட வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொண்டாங்க. உண்மையிலேயே அந்த அவங்களோட கையில் சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவுமே இல்லை. நான் இப்போ அந்த புது கைதுன்ற உடனே தங்களோட கையில் இந்த பிஸ்கட்டுகள் அதுக்குள்ள இந்த இனிப்பு எல்லாம் தந்தவங்க. தமிழக மீனவர்கள் எங்கே போனாலும் தமிழன் தாண்டான நிரூபித்த ஒரு தருணம் அந்த அவங்களை மறக்க முடியாது. உண்மையிலேயே அந்த 28 கைதிகளும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. கடைசியாக வந்த நியூஸில் பார்த்தோன்னா அந்த 28 கைதிகளும் விடுதலை ஆகிக்கணும். உண்மையிலேயே விடுதலையாக இப்போ இந்தியா போய் அவர்கள் மீண்டும் கடத்தலாம் செய்வார்கள். நாகப்பட்டினத்தை சேர்ந்த சிங்காரவேலு ஆனந்தகுமாரன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் எப்படியாச்சும் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் இந்த ஃபோனெல்லாம் இந்த இதில் போட்டிருக்கேன், ஃபோன் நம்பர் எல்லாம் அனுப்பியிருக்கேன். நான் உங்களை சந்திப்பேன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த இந்தியாவிலேருந்து இந்த என்னுடைய காலையில் பார்க்குற உறவுகள் அனைவரும் எப்படியாச்சும் என்னையும் அந்த சிங்காரவேலு ஆனந்தகுமாரனை இணைப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் யாழ்ப்பாணத்தில் பருத்திர பகுதியில் கடத்தொழில் செய்கிற ஒரு மீனவன் தான். 23 வயசு எனக்கு. தொடர்ந்தும் காணொலியை பாருங்க. கூடுதலாக எல்லாரும் நாங்கள் சந்திக்கிறது சாப்பாட்டு வேலையில் தான். இப்போ இந்திய மீனவர்கள் இந்தியானோன்னா அவையில் என்ன பண்ணுறது கொஞ்சம் வேகமாக எங்களுக்கு முதல் அவையில் தான் முதல்ல சாப்பாடு இறக்குறது. இலங்கை கைதிகளையும் இந்திய கைதிகளையும் ஒரே நேரத்தில் சந்திக்க யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகள் சந்திக்கப்பட மாட்டோம். அது ஏனோ தெரியல. அப்போ நான் ஒரு நாள் தண்ணி எடுக்கிற காரணத்தை சாட்டி கீழே வந்து அந்த இந்திய மீனவர்கள் ஒரு நாள் சந்திச்சிட்டேன். 28 மீனவர்களுமே வாழ்க்கையில் மறக்க இல்லாது ஏன்டா தண்ணி எடுக்க வந்த இடத்துல நான் புது கைதுன்னு என்ன தெரிஞ்சோன்னே டக்குனு இந்த வந்து பிஸ்கெட் எல்லாம் சொல்லி நல்ல அன்பாக கதைச்சி தண்டி ஒரு மீனவர்களுடைய கஷ்டத்தை சொல்ல. உண்மையிலேயே அந்த 28 மீனவர்களும் அதில் ஒருத்தர் முதலாளிகள் இல்லை, எல்லாருமே தொழிலாளிகள் தான். உண்மையிலேயே முதலாளிகள் எல்லாரும் வீட்டில் இருப்பார்கள், தொழிலாளிகள். இப்போ நான் எனக்கு சொன்னார்கள் 28 மீனவர்களும் 53 நாட்களாக இங்கே இருக்கணும் என்று சொன்னேன். சிறைச்சாலையில் ஒரு நாள் இருக்க இயலாது, கிட்டத்தட்ட 52 நாட்களாக இருக்கப்படுற வேதனை. பிறகு கடைசியாக நான் பிறக்க திருப்பியும் ஒரு 21 மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நியூஸ் வந்தது. உண்மையிலேயே அந்த மீனவர்கள் இப்போ விடுதலையானது அறிஞ்சாலும் சந்தோஷமாக இருக்கிறது. சிறைச்சாலையில் எப்படி இருக்கும்னு சொல்கிறது. சிறைச்சாலை வாழ்க்கை ரூம் சுற்றி முற்றிலுமே கருப்பாக இருட்டடிச்சு போயிருக்கும். ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் ஒரு ஜன்னலுக்குள்ள வரும். அதான் எங்களோட வாழ்க்கை. அந்த ரூமுக்குள்ளே அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கறி எடுத்து நிலத்தில் கீறி அந்த அவங்களோட பழைய கால விளையாட்டு ஒன்று விளையாடி கொண்டு இருந்தாங்க. அதில் 100க்கு 80 கிறிஸ்டியன், என்ன வேத பேராக இருந்தது எல்லாரும். அதில் கொஞ்சம் பேர் தான் சைவார்கள். உண்மையிலேயே எல்லாருமே பாகுபாடு எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் சந்தோஷமாக தான் சிரிச்சு எங்களோட இருந்தது. நம்பிக்கை இருக்குது இந்த காலையில் நீங்கள் பார்க்குற எல்லாரும் என்ன வேலையும் சேர்த்து வைப்பீங்களு. உண்மையிலே சிங்காரவேலு ஆனந்தகுமாரனாகவும் அவரோட இருந்த 28 மீனவர்களையும் நான் மீண்டும் ஒரு நாள் ஃபோனில் இருந்தாலும் தொடர்பு கதை கொண்டு ஆசைப்படுறேன். இந்த காலையில் பார்க்குற இந்திய உள்ளங்களை அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து நாகப்பட்டினத்தை சேர்ந்த சிங்காரவேலு ஆனந்தகுமார் என்ற ஒரு மீனவனை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள். வாழ்க்கையில் அப்படி ஒரு நபரை நான் சந்திக்கவும் இல்லை, சந்திக்க போகிறதும் இல்லை. தக்க தருணத்தில் எனக்கு உதவி செஞ்சு அப்படி ஒரு மீனவனை நான் மறக்க மாட்டேன். நானும் ஒரு மீனவன் தான். நானும் நித்தம் தொழில் செஞ்சதான் இருக்கேன். கடலில் மீண்டும் அவனோட சகோதரர்களை சந்திப்பேன் என்று நம்புகிறேன். கடலில் இருந்தாலும் சந்திப்பேன். உங்கள் அனைவரையும் நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய காலையில் பார்க்கும் இந்திய உறவுகள் அனைவருக்கும்